கடவுளே, ஆதி கோவிலுக்கு வந்திருக்க கூடாது. ஆதிக்கு கண்டிப்பா போட்டோ ஷூட்ல கலந்துக்க பிடிக்காது. அதனால அவன் வந்திருக்க மாட்டான்னு நம்புறேன். ஆனா ஸ்வேதா ரெடி ஆகிறத பார்த்தா பயமா இருக்கு. ஏதாவது பண்ண சாமி. என் ஆதியை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க நினைக்கிறேன். அந்த ஸ்வேதாக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கூட. ஐயோ, ஐயோ, இந்த பொண்ணு ஆதி லவ் பண்ற பொண்ணு இல்ல? இவ எப்படி இங்க வந்தான்னு தெரியலையே. இவ ஆதி தம்பிய பாத்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. உடனே ஆதி தம்பி கிட்ட இவ வந்திருக்கிற விஷயத்த சொல்லணும். ஐயோ கடவுளே, இவ ஆதிய பாத்திர கூடாது. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, ஐயோ, இந்த பொண்ணு, கடவுளே, ஐயோ, மகளினி ஃப்ரெண்டும் இங்கதான் இருக்கா. எல்லா பக்கட்டும் வலிய வீசுறாங்களே. போச்சு, உடனே ஆதி தம்பி கிட்ட சொல்லி ஆகணுமே. கடவுளே 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 கடவுளே, ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது? ஐயோ கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இங்கதான பார்த்தேன். கடவுளே கடவுளே. ஹலோ, கண்ணு எங்க வச்சுக்கிட்டு வரீங்க? நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அங்கதான் நானும் வச்சிருக்கேன். ஸ்வேதா போன் பண்றா. என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. மதி வேற பக்கத்துல இல்ல. எடுக்கலாமா வேண்டாமா? என்ன சொல்லு? என்ன மகிழினி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதாரணமா சொல்லுன்னு கேக்குற? கோயிலுக்குள்ள தானே இருக்க. நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்க போற, என்ன பேசுற, எல்லா விவரமும் எனக்கு தெரியும்டி. போட்டோ ஷூட்ஸ் இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வராமலையா இருப்ப? கண்டிப்பா நீ வருவேன்னு தெரியும்டி. நானும் ஆதியும் நெருக்கமா விதவிதமா போட்டோ எடுக்கிறத பார்த்து ரசிக்க வந்தியா? நான் ஒன்னும் நீ போட்டோ எடுக்கிறத ரசிக்கிறதுக்காக வரல. பின்ன எதுக்கு வந்திருக்க? ஆதிய பார்த்து பேசி அவனை தூண்டி விட்டுட்டு என் அத்தை கிட்ட உங்க ரொமான்டிக் லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லலான்னு வந்திருக்கியா? சொல்லுடி, என் வாழ்க்கைய கெடுக்கலாம் தானே வந்திருக்கேன். நான் எங்கடி உன் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கேன்? நீ தான் ஏன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. உனக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நைஸ், சூப்பர். சரி, ஆதிய பாத்துட்டியா இல்லையா? ஆதி கோயிலுக்குள்ள வந்திருந்தா தானே பார்க்க முடியும். ஆதிதான் வரலையே. போடி முட்டாள், நீ ஆதி வரலன்னு கற்பனை பண்ணிக்கிட்டா அது அப்படியே நடக்குமா? ஆதி வந்திருக்கான். அவன் என் கூட போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ரொம்ப ஆசையா இருக்கான். அப்படின்னா நான் இப்பவே ஆதிய பாக்குறேன். அவன்கிட்ட பேசிட்டு நானும் ஆதியும் ஜோடியா வந்து ராஜ மீனாட்சி மேடம் கால்ல விழ போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த மதி எங்க போனா? உடனே ஸ்வேதா போன் பண்ண விஷயத்த அவகிட்ட சொல்லணும். சீக்கிரம் ஆதிய பார்த்தாகணுமே. ஆதியும் நீயும் சேர்ந்து வந்து அத்தை கால்ல விழ போறீங்களா? நான் உங்களை அதல பாதாளத்துல விழ வைக்க போறேன். அதுக்கப்புறம் உங்களால தலையை எடுக்கவே முடியாது. மகிழினி மதி அழகின்னு உங்க பேரை கேட்டாலே அத்தைய வெறுக்கிற மாதிரி பண்றேன்டி.